திரு இளமாறன் அவருடைய டைம் தான் படிங்க. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிற 2 புத்தகங்கள் இன்னைக்கு நாள்ல வெளியிடப்படுது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாரையும் மனநிறைவோடும் பேரன்போடும் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்ற இந்த புத்தகம் காதல் போட்டி கல்வி தொகுப்பாட்ட காதல் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நடிக்க கற்றுக்கொண்ட மனிதர்களுக்கானது அப்படின்ற கைப்படத்துல எல்லா கல்விகளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் படிக்க நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை அவங்களுக்கு அனுப்பலாம், அதை இவங்களுக்கு அனுப்பலாம், என்ன சொல்லுவாங்க, நீங்க படிக்கும் போது யோசிப்பீங்க, இவங்களுக்கு அனுப்பலாம் அவங்களுக்கு அனுப்பலாம், இதே மனநிலை இருக்கும்போது ஐயோ நான் இதே போல மனநிலை இருந்திருக்கிறேன் அப்படின்றது இதெல்லாம் இன்னைக்கு அந்த மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. கொஞ்சம் சென்னை வந்தோம் போ அப்படின்னு சொன்னாங்க. மோசமான ஒரு சென்னை நீ என்ன எழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அவனுக்கு பொது புத்தியில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துனே இருக்குது. இங்க எழுதணும் அப்படிதான். ஆனா நண்பர்களே, இந்த ராயபுரத்துக்கு பின்னாடி நான் இங்க இருந்துதான் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய எழுத்து பாடமா. நான் அப்பா அம்மா ஒரு புள்ள சண்டை போட்டுச்சு, ஸ்டேஷன்ல நிக்க வச்சியா, அவன் பெற்றது இதுவெல்லாம் சொல்றது மத்தியில புத்தகத்து கடையில உட்கார வச்சு ஒரு புள்ள உட்கார வைக்கிறா. இந்த புள்ள என்ன மாதிரி புள்ள எவன்படியும் கிடைக்கிறது கவிதை விட்டு போறேன். ஆனால் அவன் எழுதுகிறான், அவன் எழுதுவான், அவன் இன்னும் சூப்பரா எழுதுறது. இந்த பெருமை அளித்த என்னுடைய இளைய மகள் இளமாறனுக்கு நன்றி. இந்த ஆண்டோட இறுதியில் இன்னொரு சந்திப்போம்.